வணக்கம். ஷியக்காய் ஷாம்பு பார் மேக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸியே இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் மெஷர் பண்ணி எடுத்துட்டேன். இது எல்லாமே ஃபேஸியே இன்க்ரீடியன்ட்ஸ் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபேஸ் பி இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு எஸ்சிஐ பவுடர், சோடியம் கோகோ இஸ்தோனேட். இது வந்து ஒரு கோகோனட் பேஸ்ட் சர்ஃபகண்ட், அதாவது ஒரு க்ளீனிங் ஏஜென்ட். இது ரொம்ப மைல்டு, ஹேர் வாஷ்க்கு வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். இதில் வந்து சல்ஃபேட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப மைல்டான ஒரு சர்ஃபகண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம வந்து SLSA வந்து ஆட் பண்ணுறோம். சோடியம் லெரைட் சல்ஃபோ அசிட்டேட், நாட் சல்ஃபேட். ஸோ இது வந்து சல்ஃபோ அசிட்டேட். இதுவும் வந்து ஒரு கோகோனட் டெரைவ்ட் சர்ஃபகண்ட்ஸ் தான். SCI விட இது கொஞ்சம் காஸ்ட்லியானது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லிக்யூட் சர்ஃபகண்ட்டான கேப் பி தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 2 பவுடரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கேப் பி ஆட் பண்ணுறோம். கேபி ஆட் பண்ணிட்டு சீயக்காய் பவுட்ரு வந்து ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் சி இன்க்ரீடியன்ஸை வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபேஸ் சி எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா சிட்ரிக் ஆசிட், சோடியம் லாக்டேட், ப்ரிசர்வேட்டிவ், ஃப்ராக்ரன்ஸ். இப்போ நம்ம வந்து சிட்ரிக் ஆசிட், சோடியம் லாக்டேட் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து நமக்கு சிட்ரிக் ஆசிட் வந்து நான் வந்து சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறேன். ப்ரிசர்வேட்டிவ் வந்து நான் ஆப்டிமன் ப்ளஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இஸ்காகாட், ஜியோகாட் இல்லை அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ராக்ரன்ஸ் வந்து நான் லாவெண்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து சாண்டல்வுட் அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும், இல்லைனா நமக்கு வந்து சாலிட் பார் வந்து கிடைக்காது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபேஸியே இன்க்ரீடியன்ஸை டபுள் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட முதல்ல நம்ம வந்து ஃபேஸ் பி ஆட் பண்ணுறோம். ஃபேஸ் பியில் எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்னா SCI பவுடர், SLSA, கேபி, சிகக்காய் அண்ட் ஹைபிஸ்கஸ் பவுடர் இவ்வளோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் அதோட மெல்ட் பண்ண ஃபேஸியே இன்க்ரீடியன்ஸை வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு சப்பாத்தி மாவை நம்ம வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு சாலிட் பார் வந்து நம்ம கையாலே வந்து ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் வந்து க்ளவுஸ் வந்து வியர் பண்ணிக்கோங்க. வியர் பண்ணாட்டி ஒன்றும் இல்லை, ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸும் கிடையாது. உங்கள் கைக்கு வந்து எதுவுமே வந்து ஆகாது. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ இப்போ வந்து ஓரளவுக்கு அந்த வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு 40 டிகிரி செல்சியஸ் கீழே போனதுமே நம்ம வந்து ஃபேஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸியில் எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்? சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நமக்கு pH வந்து பேலன்ஸ்டாக 6 அந்த 5 to 6 இருக்கணுங்கிறதுக்காக சிட்ரிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி வந்து ஷாம்பு பார் ஷேப்பு வந்து கொண்டுட்டு வரோம். இது வந்து நம்மளுடைய மோல்டில் வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ரவுண்டாக ஒரு ரவுண்ட்ஸ் சோப் ஷேப்பில் வந்து கொண்டுட்டு வரோம். இது வந்து நீங்கள் வந்து இமிடியேட்டாகவே வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து க்யூரிங் டைம்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இதோட க்யூரிங் டைம் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இந்த ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண மட்டுமே தவிர இதில் வேறு எந்த ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கலும் வந்து கிடையாது. ஸோ இதை நீங்கள் வந்து இமிடியேட்டாகவே யூஸ் பண்ணலாம். அது கரையாமல் இருக்கணும், கொஞ்சம் ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் 1 வீக் வந்து க்யூரிங் டைம் வந்து கொடுக்கலாம். மித்தபடி இதில் வந்து ஹார்ம்ஃபுல்னஸ் குறையிறதுக்காக வந்து நம்ம க்யூரிங் டைம் கொடுக்கல. ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ்க்காக மட்டும்தான் க்யூரிங் டைம். இப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு ஷேப் வந்து கிடச்சிட்டு, இன்னும் கொஞ்சம் வந்து ஹார்டாக வேணும், இன்னும் கொஞ்சம் ஷேப் வேணும்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் கூட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வந்து வச்சுட்டு எடுக்கலாம். எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் வந்து ஹார்டாக வந்து கிடைக்கும். இது வந்து நார்மல் ஷாம்புவை கம்பேர் பண்ணும்போது ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும். pH இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். pH வேல்யூ 5 to 6 வந்து இருந்தால் நமக்கு மைல்டான ஷாம்பு. இப்போ நமக்கு நம்ம இந்த pH வேல்யூ 5 to 6 தான் இருக்குது. So it was safe for hair. So it won't dry out our hair. Thank you.